உங்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்கு, இல்லை உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு குற்றம் நடக்குன்னா உடனே உங்கள் ஃபோனை எடுத்து அதில் போலீஸ் ஹெல்ப்லைன் நம்பரான 100க்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் உள்ள அதிகாரி உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. அந்த அதிகாரிகிட்ட உங்கள் புகார் என்னன்னு நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா உங்கள் அருகில் உள்ள பெட்ரோல் போலீஸ் இல்லைன்னா அருகில் உள்ள காவல் நிலையத்திலிருந்து உள்ள காவலர்களை நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு அனுப்புவாங்க. அவங்க அந்த ஃபோனை கட் பண்ண அடுத்த நிமிஷம் உங்கள் நம்பருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வரும். அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த அதிகாரிகள் வந்து நீங்கள் கொடுத்துருக்க புகாரை என்கொயரி பண்ணி உங்கள் புகார் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. காவல் அதிகாரிகள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில், இல்லைனா நீங்கள் 100க்கு தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் உங்கள் அருகில் உள்ள காவல் நிலையம் சென்று நீங்கள் வந்து உங்கள் புகாரை எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் ஓரலாக சொன்னீங்கன்னா அங்கே உள்ள காவல் அதிகாரி வந்து அதை ரிட்டன் டவுன் பண்ணி உங்கள்கிட்ட அதை வாசித்து காமிச்சு உங்கள் கையெழுத்து வாங்கி நீங்கள் கொடுத்த புகார் மேலே செக்ஷன் 173 கிளாஸ் 1 ஆஃப் BNSS 2023 படி எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் உங்கள் புகாருக்கு ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் செக்ஷன் 173 கிளாஸ் 2 ஆஃப் BNSS 2023 படி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. செக்ஷன் 173 கிளாஸ் 3 ஆஃப் BNSS 2023ல புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் கம்ப்ளைண்ட்டில் உள்ள அஃபென்ஸ் வந்து 3 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ்க்குள்ளே பனிஷபிள் அஃபென்ஸாக இருந்ததுன்னா அவர் டேரெக்டாக என்கொயரி கண்டக்ட் பண்ண முடியாது. டெப்டி சூப்பரண்டர் ஆஃப் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணுவார். அப்படி ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணார்னா வித்தின் 14 days ஆஃப் என்கொயரி உங்கள் கம்ப்ளைண்ட் மேலே அவர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இல்லை, நீங்கள் கொடுத்த புகாரில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது பிரிமா ஃபேஸிலே குற்றம் நடந்திருக்குங்கிறது அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா உடனடியாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் புகார் காவல் நிலையத்தில் கொடுத்தும் உங்கள் புகார் மேலே அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் என்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரியான லீகல் கண்டென்ட் மற்றும் லீகல் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட் அஸ் லேர்ன் லா டுகெதர். தேங்க்யூ.